தமிழ் மொழியை குறைவாக பேசும் மாநிலத்தில் பணியாற்றுவதால் தமிழ் மொழியை பேசாமல் இருப்பது நாக்கு மறுத்துவிட்டது போல உள்ளதாக நாகாலாந்து ஆளுநர் தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள சமஸ்கிருத கல்லூரியில் மறைந்த நூலாசிரியர் டாக்டர் KN ராவ் எழுதிய நமது இந்து ராஷ்டிரம் என்ற நூலையும் எங்கே இந்து என்ற பாடலின் ஆடியோவையும் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் வெளியிட்டார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் HV ஹண்டே, நூல் தொகுப்பாசிரியர் சபரீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஹண்டே, இந்து மதத்தின் பெருமைகளை பற்றிய மறைந்த தலைவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை குறித்து இந்து ராஷ்டிரம் நூலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று கூறினார். மேலும் பேசிய ஆளுநர் இல கணேசன், தமிழ் மொழியை குறைவாக பேசும் மாநிலத்தில் பணியாற்றுவதால் தமிழ் மொழியை பேசாமல் இருப்பது நாக்கு மறுத்துவிட்டது போல் உள்ளதாக கூறினார். எனக்கு இந்த அரங்கத்திற்கு நுழைந்தவுடனே ஏற்பட்ட ஒரு பெரு மகிழ்ச்சி என்னவென்றால், ஒன்று, நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய சொந்த சகோதரர்கள் போன்ற பல பேரை இந்த அரங்கத்தில் பார்க்கிறேன். அதனால ஒரு உற்சாகம் பீரிட்டு வருகிறது. இரண்டாவது, இந்த தமிழ் பேசுவதற்கான வாய்ப்பே குறைவாக இருக்கிற மாநிலத்திலிருந்து இங்கு வந்து நான் கூட என்னுடைய அண்ணாவுடைய பேரை அவர்கிட்ட சொல்வேன். நாக்கெல்லாம் மறத்து போச்சுப்பா தமிழ் பேசாம. அதனாலே இன்றைக்கு தெளிவாக புத்தகம் ஆங்கில புத்தகமாக இருந்தாலும் கூட நான் தமிழ் பேச வேண்டும் என்று விரும்பியதற்கு காரணம் இங்காவது தமிழ் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமே என்பதனால் தான். அவர் நேஷன்ஹுட்னு சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் அதை சுருக்கமாக எழுதியிருக்கிறார். ஹெட்கேவார் எப்படி ஆரம்பித்தார், கோல்வார்கர் என்ன சொன்னார், இப்படி ஒன்னொன்று அதே மாதிரியாக இன்டெக்ரல் ஹியூமனிசம் அவர் இன்னொருத்தர் நம்முடைய பெரிய அளவிற்கு தீனதயாள் உபாத்தியாய அவர்கள் என்ன சொல்கிறார், இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் எல்லா விஷயங்களும் இந்த நூலில் அடங்கியிருக்கிறது. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், எல்லாம் இந்த நூல் எல்லாரும் எடுத்து படிக்க வேண்டும்.